ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பார்ட் டைம் கிளாஸ். டுடே நம்ம பார்க்க போற டாபிக் வந்து முதல் வகுப்புல இருக்க இரண்டாவது அலகுல பாப்பாவோடு பாடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல செகண்ட் லெசன் பாப்பாவோடு பாடலாம். சட்டை போட்ட பட்டாணி, சட்டை போட்ட பட்டாணி அப்படின்றது அந்த டாபிக், அந்த பாட்டோடையது. அப்புறம் பாட்டு பார்க்கலாம். குட்டி பாப்பா வா வா, குட்டி கதை கேட்கவா, முக்காலி மேல் தக்காளி, பாட்டு ஒன்று பாடுதாம். என்ன சொல்றாங்க? குட்டி பாப்பா வா வா, குட்டி கதை கேட்கவா. குட்டி கதைனால சொல்றேன், வா கேக்குறான் வா அப்படின்னு சொல்றாங்க. முக்காலி மேல் தக்காளி, முக்காலி அப்படின்னா என்னதுன்னு பாருங்க. இப்ப நாற்காலி அப்படின்னா சேர், சேர்ன்றது நாற்காலி. இதுவே முக்காலி அப்படின்றது பாருங்க, மூணே மூணு கால். இங்க பாருங்க, 1 2 3, மூணே மூணு காலா. அந்த மூணு காலுக்கு மேல யார் இருக்கா? தக்காளி. தக்காளி நின்னுதான் அதை பாடுது. அதான சொல்றாங்க, முக்காலிக்கு மேல் தக்காளி, பாட்டு ஒன்று பாடுதான். பாட்டு ஒண்ணு பாடிக்கிட்டு இருக்கு. பச்சை வண்ண மொச்சை கேட்டு தாளம் போடுதாம். பச்சை வண்ண மொச்சை, மொச்சக்கொட்டை சொல்றாங்க இல்லையா, அந்த பச்சை வண்ண, அந்த பச்சை கலர்ல இருக்க மொச்சக்கொட்டை என்ன பண்ணுதாம்? அந்த பாட்டு பாட, தக்காளி பாட்டு பாட இது தாளம் போடுது அப்படின்னு சொல்றாங்க. சட்டை போட்ட பட்டாணி, என்னது? சட்டை போட்ட பட்டாணி. சட்டைன்றது மேல இருக்கு இல்லையா அந்த தோல், அதுதான் சட்டை. சோ உள்ள இருக்கு பாருங்க பட்டாணி. சட்டை போட்ட பட்டாணி சேர்ந்து ஆட்டம் ஆடுதாம். இவங்க பாட்டு பாட, அவங்க தாளம் போட என்ன பண்ணுது? இது டான்ஸ் ஆடுது. அதுதானே சொல்றாங்க, பாட்டா பாடுறாங்க. குட்டி பாப்பா வா வா, குட்டி கதை கேட்கவா, முக்காலி மேல் தக்காளி, பாட்டு ஒன்று பாடுதாம். பச்சை வண்ண மொச்சை கேட்டு தாளம் போடுதாம். சட்டை போட்ட பட்டாணி சேர்ந்து ஆட்டம் ஆடுதாம். இப்ப பாட்டு பார்த்தாச்சு. இப்ப பார்க்கலாமா? எழுத்து. இது வந்து மெய் எழுத்துக்கள். புள்ளி வச்சாலே என்னது? அது மெய் எழுத்துக்கள். இக்கு, இச்சு, இட்டு. இக்கு, இச்சு, இட்டு. இந்த மூணு வார்த்தை எங்கெங்க இந்த எழுத்து வருதுன்றத பார்க்கலாம். முக்காலி, தக்காளி. பாருங்க, அந்த அதை மட்டும் என்ன பண்ணிருக்காங்க? கலர் அடிச்சு காட்டியிருக்காங்க பாருங்க. முக்காலி, தக்காளி, முறுக்கு, கொக்கு. இப்ப பச்சை, மொச்சை, எலுமிச்சை, குச்சி. இட்டு பாருங்க, சட்டை, பட்டாணி, தட்டு, முட்டை. அந்த இட் சவுண்ட், அந்த ஓசைக்காக தான் அவங்க கொடுத்திருக்காங்க. இக்கு, இச்சு, இட்டு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். தொப்பி போட்ட பாப்பா, தொப்பி போட்ட பாப்பா. இந்த பாப்பா என்ன பண்ணிருக்கு? மேல தொப்பி போட்டிருக்கு. சோ அதுதான் பாட்டு. குட்டி பாப்பா வா வா, குட்டி கதை கேட்கவா, நத்தை வாத்து ரெண்டுமே சேற்று வயலில் நடக்குதாம். என்ன பண்றாங்க? நத்தையும் வாத்தும் என்ன பண்ணுதாம்? சேத்துல நடந்ததாம். தொப்பி போட்ட பாப்பா வர கற்றாழை அருகில் ஒளிந்ததாம். கற்றாழை என்ன இருக்கு? அது அழகா ஒளிஞ்சிட்டு இருக்கு. அப்புறம் பாருங்க, கீற்று ஒன்று கீழே விழ இரண்டும் ஓட்டம் பிடித்ததாம். கீற்று அப்படின்னா தென்னங்கீற்று. தென்னங்கீற்று விழறதுக்காக என்ன ஆகுது? எல்லாருமே ஓடுறாங்க, ஓட்டமா ஓடுறாங்க. அது ஐயோ என்னடா இது விழப்போகுது அப்படின்னு சொல்லி ஓடுறாங்க. பார்க்கலாமா? குட்டி பாப்பா வா வா, குட்டி கதை கேட்கவா, நத்தை வாத்து இரண்டுமே சேற்று வயலில் நடந்ததாம். தொப்பி போட்ட பாப்பா வர கற்றாழை அருகே ஒளிந்ததாம். கீற்று ஒன்று கீழே விழ இரண்டுமே ஓட்டம் பிடித்ததாம். இப்போ இந்த எழுத்துக்களை பார்க்கலாம். இத்து, இப்பு, இரு. இப்போ இந்த இத்து எங்கெங்கெல்லாம் வருதுன்னு பாருங்க. நத்தை, வாத்து, சிறுத்தை, மத்து. இப்ப பாருங்க, தொப்பி, பாப்பா, சீப்பு, பப்பாளி. இர், கற்றாழை, கீற்று, பற்று, காற்றாடி. இப்ப பாருங்க, கற்றாழை, கீற்று, புற்று, காற்றாடி. இப்ப இது என்ன எழுத்து? இத்து, இப்பு, இரு. அடுத்தது பார்க்கலாம். செய்கை விளையாட்டு. இக்கு இக்கு கொக்கு என்று சொல்லுவேன், கொக்கு போல நிற்பேன். இது என்ன பண்ணுங்க, உங்க வகுப்பறையில பிடி பீரியட்ல என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி விளையாடி பாருங்க.
படத்திற்கு உரிய எழுத்தை இணைக்க. இது பாருங்க, அந்த படத்துல என்ன குடுத்திருக்காங்க, அந்த பேரையும் அது என்ன எழுத்துல வரும் அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணணும், இணைக்கணும். இது என்ன பேர், இது கற்றாழை. அப்ப என்னது அது, கற்றாழை. இரு பாருங்க, இந்த இரு நாங்க சிகப்பு கலர்ல கோடு போட்டிருக்கேன், கவனமா பாருங்க. இது என்னது, முறுக்கு. இக்கு, முறுக்கு. அவங்க கொடுத்திருக்காங்க அவங்களே. சீப்பு, அப்போ இப்பு. முட்டை, இட்டு. நத்தை, இத்து. அப்ப இது பச்சை. பச்சை கலர் சொல்ல, பச்சை. இச்சு. அப்புறம் பாருங்க, எழுத்திற்கு உரிய படத்தை வரைக. எழுத்துக்கு உரிய படத்தை வரைக. இங்க என்ன பண்ணணும், அந்த என்ன எழுத்து கொடுத்துருக்காங்களோ அந்த படமா நம்ம வரையணும். வரையலாமா, கவனமா பாருங்க. காற்றாடி. காற்றாடிங்க வரும், இருல வரும். அப்ப இங்க காற்றாடி வரையணும். வாத்து, இத்து. வாத்து, அப்போ இங்க வரையணும், வாத்து. தொப்பி, இப்பு. தொப்பி. கொக்கு. கொக்கு இங்க வரையணும். எலுமிச்சை, இச்சு. எலுமிச்சை. சட்டை, இட்டு. சட்டை. அப்ப என்னென்ன வரையணும்னு பார்க்கலாமா. இக்குல கொக்கு, இச்சு எலுமிச்சை, இட்டு சட்டை, இத்து நத்தை, இப்பு தொப்பி, இரு காற்றாடி. இரு என்னது, இரு காற்றாடி. அப்புறம் நெக்ஸ்ட் பார்க்கலாம். எழுதுக. இது என்னது, இது கொக்கு. இக்குல கொக்கு, இச் எலுமிச்சை. சொல்லுங்க, எலுமிச்சை. படத்திற்கு உரிய எழுத்து எது, வண்ணமிட்டு எழுதுக. என்ன பண்ணணும், கலர் பண்ணணும். அப்போ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இக்கு. தக்காளி, முறுக்கு. அப்போ ரெண்டுத்துக்குமே என்னது, இக்கு தான் வரும். இது பாருங்க, மொச்சை, எலுமிச்சை. அப்ப என்ன வரணும், இச்சு வரணும். சோ இச்சு என்ன பண்ணுங்க, நீங்க கலர் பண்ணிக்கோங்க. நான் கலர் பண்ணல. படத்துக்கு உரிய எழுத்தை கண்டுபிடிக்க. மூ டேஷ் காலி, முக்காலி. இது என்னது, முக்காலி. நான் சொன்னேன் இல்லையா, 3 கால்கள் உடையது முக்காலி. இது என்னது, குச்சி. அப்ப நம்ம இச்சு எழுதணும், குச்சி. எழுதுக. சட்டை. பாருங்க, சட்டை, நத்தை. படத்திற்கு உரிய எழுத்து கண்டுபிடிக்க. அதை எழுதலாமா. இது என்னது, சட்டை, பட்டாணி. அப்போ இட்டு. சிறுத்தை, நத்தை. அப்ப என்னது, இத்து. படத்திற்கு உரிய எழுத்து தட்டு, இட்டு. மத்து, இத்து. எழுதுக. தொப்பி, கற்றாழை. படத்திற்கு உரிய எழுத்து எது, பப்பாளி, தொப்பி. அப்போ இப்பு. நீங்க கலர் பண்ணணும், நான் சொல்லிட்டேன். சிற்று, காற்றாடி, இரு. படத்திற்கு உரிய எழுத்து பாப்பா, கீற்று. எழுத்தை கண்டுபிடித்து எழுதுக. அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, மறைமுகமா ஒரு எழுத்தை கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்றத எழுத போறோம். இரு, கவனமா பாருங்க. இரு. வாத்து இருக்கு பாருங்க, வா. அப்ப என்னது, இக்கு மாதிரி கொடுத்திருக்காங்க. இது இக்கு. இச்சு, இட்டு, இப்பு. ஈஸியா கண்டுபிடிக்கலாமா. சொல்லிக்கொண்டே எழுதுக. சொல்லிக்கொண்டே எழுதுக. நீங்க சொல்லிட்டே எழுதணும். என்ன எழுதிருக்காங்க, இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. நான் ஒரு வாட்டி நான் எழுதியிருக்கேன். நீங்க இருக்கிற இந்த பாக்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும், நீங்க ஃபில் பண்ணணும். இதையும் என்ன பண்ணுங்க, டார்க்கா எழுதிக்கோங்க. சொல்லி பழகலாம். சாறு சாறு பழசாறு, சோறு சோறு சோளச்சோறு, அலை அலை கடல் அலை, வலை வலை மீன் வலை. என்ன பண்ணுங்க, இத சொல்லி பாருங்கன்னு சொல்லிருக்காங்க. மகிழ் பக்கம். படம் பார்த்து கதை கூறலாம். இத கொடுத்திருக்க பிக்சர்ஸ் பார்த்து என்ன பண்ணணும், நம்மளே கதையா சொல்லணும்.
பாருங்க, ஒரு குரங்கு இருக்கு. அந்த குரங்கு என்ன பண்ணுது? ஒரு ஃபுல் வாழைப்பழத்த டசனா வச்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் என்ன பண்ணுது? அந்த வாழைப்பழத்த வேகமா புடுங்கி இழுக்குது. இழுக்கும்போது என்ன ஆயிடுச்சு? அது தன்னோட கைய விட்டு போயிடுச்சு. கீழ விழ பாக்குது. விழுந்த உடனே கீழ என்ன இருக்காங்க? மத்த குரங்குகள் இருக்கு கீழ. அவங்க கைக்கு அது போயிடுச்சு. போன உடனே தான் இவங்கலாம் என்ன பண்ணாங்க? அத புடிச்சுக்கிட்டாங்க. அவங்க உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அத பார்த்த குரங்கு, அதுவும் கீழ வந்து என்ன ஆயிடுச்சு? 3 பேரா ஆயிட்டாங்க. இப்ப 3 பேரும் என்ன பண்றாங்க? சந்தோஷமா உட்காந்து சாப்பிடுறாங்க. சோ இதுதான் கதை பார்த்து படம் பார்த்து கதை கூறுதல். இதே மாரி உங்களுக்கு வேற கதை தோணுச்சுன்னா, உங்க வகுப்பறையில நீங்க சொல்லுங்க. ஊஞ்சல் ஆடிய குரங்கு. நெக்ஸ்ட் டாபிக் என்னது? ஊஞ்சல் ஆடிய குரங்கு. குட்டி பாப்பா வா வா, குட்டி கதை கேட்கவா, நுங்கு வண்டி ஏரியிலே நுங்கு வண்டி ஏறியே குரங்கு கடைக்கு போனதாம். இஞ்சி மிட்டாய் வாங்கியே ஊஞ்சல் ஆட வந்ததாம். வண்டு பார்த்த நண்டு கடையின் பின்னால் ஒளிந்ததாம். என்ன சொல்றாங்க? குட்டி பாப்பா வா வா, குட்டி கதை கேட்க வா அப்படின்னு சொல்றாங்க. நுங்கு வண்டி ஏரியிலே என்னது? நுங்கு வண்டி இருக்கு இல்லையா? அது குரங்கு கடைக்கு போன நுங்கு வண்டியில ஏறி யார் போறாங்களாம்? கடைக்கு குரங்கு போகுதாம். இஞ்சி மிட்டாய் வாங்கி என்ன பண்ணுது? இஞ்சி மிட்டாய் வாங்குது. ஊஞ்சல் ஆட வந்ததாம். இஞ்சி மிட்டாய வாங்கிட்டு என்ன ஆயிடுச்சு அது? ஊஞ்சல் விளையாட வந்துடுச்சு. வண்டு பார்த்த நண்டு என்னது? வண்டு பார்த்த நண்டு என்ன பண்ணுது? கடையின் பின்னால் ஒளிந்ததாம். வண்ட பார்த்தோன்னே நண்டு என்ன ஆயிடுச்சு? கடைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிச்சு அப்படின்றாங்க. இப்போ இது என்ன எழுத்துன்றத பார்க்கலாம். இங்கு, இஞ்சு, இன்னு. பாருங்க, இங்கு, இஞ்சு, இன்னு. அதோட டிஃபரன்ஸ் எப்படி இருக்கு? வித்தியாசங்கள் எப்படி இருக்குன்றத பாருங்க. நுங்கு, குரங்கு, சங்கு, கங்காரு. இஞ்சு பாருங்க, இஞ்சி, ஊஞ்சல், பஞ்சு, மஞ்சள். இன் கண்ணாடி, நண்டு, வண்டு, பூண்டு. அப்புறம் பார்க்கலாமா? மான் பிடித்த பந்து. மான் பிடித்த பந்து. குட்டி பாப்பா வா வா, குட்டி கதை கேட்கவா, முந்திரி தோப்பு ஒன்றிலே பந்து வந்து விழுந்ததாம். தும்பி பந்தை எடுக்கவே காக்காம் உதவ வந்ததாம். பன்றி பந்தை உதைக்கவே மான் வந்து பிடித்ததாம். என்ன சொல்றாங்க? குட்டி பாப்பா வா வா, குட்டி கதை கேட்கவா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் என்னன்னு சொல்றாங்க? முந்திரி தோப்புல என்ன இருக்கு? பந்து வந்து விழுந்திருக்கு. என்ன இருக்கு? முந்திரி தோப்புல பந்து விழுந்திருக்கு அப்படின்றாங்க. தும்பி பந்தை எடுக்க வரதா? என்னது? தும்பி பந்தை எடுக்க வர காகம் உதவி வந்ததாம். காகம் என்ன பண்ணுது? தும்பி பந்தை எடுக்கவே காகம் உதவி வந்ததாம். தும்பி பந்தை எடுக்கிறதுக்காக காக்கா என்ன பண்ணுது? உதவிக்கு வருது. அதை பாத்தீங்களா? தும்பி வருது, காக்கா பின்னாடி உதவிக்காக வருது. பன்றி பந்தை உதைக்கவே இப்ப பன்னி என்ன பண்ணுச்சு? வந்த பந்து யாரோ டமாலும் உதைக்குது. மான் வந்து பிடித்ததாம். மான் என்ன பண்ணுது? அந்த உதைச்ச பந்தை பிடிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த எழுத்தை பார்க்கலாம். இந்து, இம்மு, இன்னு. இந்து, இம்மு, இன்னு. முந்திரி, பந்து, சிலந்தி, பருந்து. இம்மு பாருங்க, மரம், தும்பி, காகம், மேகம். இன் பாருங்க, பன்றி, மான், மீன், காளான். படத்திற்கு உரிய எழுத்தை இணைக்க. படத்திற்கு உரிய எழுத்தை நம்ம இணைக்க போறோம். பாருங்க, பூண்டு இன், நுங்கு இங்கு, தும்பி இம், பஞ்சு, மான் இன். அப்புறம் என்னது? சிலந்தி என்னது? இந்து. நான் வந்து இம்முன்னு கொடுத்துருக்கேன். சாரி, நீங்க வந்து இந்துன்னு குறிச்சுக்கோங்க. இது குறிச்சுக்கோங்க. நானே புரிச்சுக்கிறேன். இந்துன்னு போட்டுக்கோங்க. இது கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட், எழுத்திற்கு உரிய படத்திற்கு வண்ணமிடுக. எழுத்திற்கு உரிய படத்தை வண்ணமிடுக. இப்ப பாருங்க, அவங்க கொடுத்துருக்க. இப்ப இஞ்சுனா மஞ்சள் கலர் அடிக்கணும். இங்குனா என்னது? சிமெண்ட் கலர் அடிக்கணும். இந்துனா ரோஸ் கலர் அப்படின்னா அவங்க வண்ணத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ அதை இந்த மாதிரி அடிக்க போறோம். இப்ப பாருங்க, நான் அவங்க எழுத்து கொடுத்துருக்கேன்.
இப்ப குடம் என்னது? இம்மு. அப்ப குடம் என்னது? ப்ளூ கலர், நீல கலர். அப்போ மஞ்சள், இஞ்சு மஞ்சள். அப்போ மஞ்சள் கலர். நுங்கு. நுங்கு என்ன கலர்ல இருக்கு? அந்த சிமெண்ட் வெள்ளைய அந்த கருவெள்ளைய மாதிரி இருக்கு. சோ அத அடிக்க போறோம். அப்புறம் பாருங்க, பந்து. அப்போ இந்த ரோஸ் கலர். மீன். அப்புறம் என்ன இருக்கு? இன் வண்டு. அப்போ இங்க வண்டு. வண்டு வந்து சிகப்பு கலர் அடிக்கணும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். எழுதுக. சங்கு, மஞ்சள். பாருங்க, சங்கு, மஞ்சள். படத்திற்கு உரிய எழுத்து எது? வண்ணமிட்டு எழுதுக. குரங்கு, கங்காரு. அப்ப என்னது வரும்? இங்கு. மஞ்சள், ஊஞ்சல், இஞ்சு. படத்திற்கு உரிய எழுத்து சங்கு, இங்கு. அப்புறம் என்னது? இஞ்சி, இஞ்சு. அப்புறம் பாருங்க, வண்டு, பருந்து. அது ஸ்பெல்லிங் நல்லா பாருங்க, அதை சொல்லி பாருங்க. அப்பதான் என்ன ஆகும் உங்களுக்கு புரியும். படத்திற்கு உரிய எழுத்து எது? வண்ணமிட்டு எழுதுக. இது என்ன பாருங்க, நண்டு, வண்டு. அப்போ இன். பந்து, பருந்து, இந்து. படத்திற்கு உரிய எழுத்து எது? கண்டுபிடிக்க. கண்ணாடி, முந்திரி. இது என்னது? கண்ணாடி, முந்திரி. நெக்ஸ்ட் பார்க்கலாம். எழுதுக. தும்பி, மீன். படத்திற்கு உரிய எழுத்து பாருங்க. மரம், காகம். அப்போ இம்மு. பன்றி, மீன். அப்போ இன்னு. படத்திற்கு உரிய எழுத்து மேகம், காளான். எழுத்தை கண்டுபிடித்து எழுதுக. பார்க்கலாமா? இம்மு. அவங்க கொடுத்துருக்கத நல்லா கவனம் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்து, இன்னு. பூண்டு வரும் இல்லையா? அந்த பூண்டு. சங்கு, மீன். சாரி, மீன் எழுத மறந்துட்டேன். மீன். மீன், இஞ்சி. அது என்ன எழுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதுல? மீனுக்கு மீன், இஞ்சி. அப்போ இன். சொல்லி எழுதுக. சொல்லிக்கொண்டே எழுதுக. பாருங்க, இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு. இது அழகா என்ன பண்ணுங்க, மத்த கட்டங்களையும் நிரப்புங்க. இதே மாதிரி எழுதி அழகா நிரப்புங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ், இது வரைக்கும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த பூனையும் மீனும் அப்படின்ற டாபிக்ல நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.